கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்று நாம் வேதத்திலிருந்து ராகாப் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்க அனுப்பும்படி, நீங்கள் போய் தேசத்தையும் எரியோவையும் பார்த்துவார்கள் என்று சொல்லி அவர்களை ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த ராகாப் என்னும் ஸ்திரீ அந்த சகோதரர்களை தன்னுடைய வீட்டிலே வைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு கிருபையை அந்த நாளிலே தேவன் அந்த சகோதரர்களுக்கு கொடுத்தார். அப்போ அந்த எரிகோவின் ராஜா ராகாப் பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வந்து வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னார். அப்போ அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்கன்னா, 2 பேரையும் கொண்டு வந்து அவர்களை ஒளித்து வைத்தது மெய்தான். என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடுத்தாரோ என்று எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்கள் எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுவதை நாம் பார்க்கிறோம். வீட்டில் வைத்து இருந்துட்டு அவங்களை டைவர்ட் பண்ணி அந்த மனிதர்களை நீங்க போய் சீக்கிரமா பிடிச்சிடலாம்னு சொல்லி மாற்றி அனுப்பி வைப்பதை நாம் அந்த இடத்துல இருந்து பார்க்க முடியுது. இந்த ராகாப் ஆண்டோடைய வல்லமையை அறிஞ்சிருந்ததுனால, எகிப்திலிருந்து புறப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தில் அந்த வெட்டாந்தரையாய் மாற்றி அதிலே ஜனங்களை நடத்தி ரட்சித்த தேவன் அவருடைய வல்லமையை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது என்னுடைய இருதயெல்லாம் கரைந்து போயிட்டு, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிட்டு, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் பெரிய தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்ததுனால, நாங்க உங்களுக்கு இப்ப தயவு செய்தது போல நீங்களே என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டுக் கொண்டார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரையும் எல்லாவற்றையும் உயிரோடு தப்புவித்து எங்களை ஜீவனுக்கு சாவுக்கு தப்பும்படி எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த மனுஷர்கள் சொல்றாங்க, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு என்று சொல்லி, நீங்கள் எங்கள் காரியத்தை குறித்து வெளிப்படுத்தாது இருந்தால் நாங்கள் எப்போது தேசத்தை ஒப்புக் கொடுக்கும் போது நாங்கள் தயவும் சத்தியம் பாராட்டுவோம்னு சொல்றாங்க. அப்போ அவர்களை கயிற்றிலிருந்து ஜன்னல் வழியா இறக்கி விட்டார் என்று சொல்லி வேதத்துல பாக்கிறோம். அந்த கயிற்று சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே நீ கட்டி வைத்துக் கொள்ளும் போது நாங்கள் இந்த தேசத்துக்கு வரும்போது உன் குடும்பத்தாரை நாங்கள் ரட்சிப்போம் என்று சொல்லி அவர்கள் வாக்கு கொடுப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதுல நம்ம அறிந்து கொள்வது என்பது ராகாப் கர்த்தருடைய வல்லமை அறிந்து கொண்டதுனால நாமும் இன்னைக்கு அதே போல ஆண்டோடைய வல்லமையை நம்ம அறிந்து கொண்டு அந்த ராகாப் செய்த போல எல்லாருக்கும் தயவு செய்வர்களா மாறி இந்த ஆண்டோருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்து எப்போது ஆண்டவரை மகிமைப்படுத்துவர்களா ஜீவிக்கிறோங்கிறத இந்த ராகாப் இந்த ஸ்திரீயின் மூலம் நம்ம அறிந்துக்கிறோம். நம்ம அப்படிப்பட்ட காரியத்தை செய்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.